கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 10. ராஜேந்திரனின் பார்வை. இளங்கோ, ஓலை, மலை. நஞ்சு காய்ச்சலில் சங்கன் உளறிய அந்த 3 சொற்களும் ஆதவனின் உள்ளத்தில் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. உறக்கம் அவனை தழுவவில்லை. அவன் உள்ளம் ஒரு சிக்கலான புதிரின் நூல்களை பிரித்து ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்து கொண்டிருந்தது. பயிற்சியின் போது மலைப்பகுதியில் இளங்கோ தலைமையில் ஒரு அணி மறைந்திருந்தது. அவர்கள் ஆதவனின் பிரிந்து சென்ற அணியை பிடித்தனர். அப்போது ஓலையை பற்றிய பேச்சு எழுந்தது. இப்போது சங்கன் அதே சொற்களை உளறுகிறான். அவனை கொல்லவும் முயற்சி நடந்திருக்கிறது. இதன் பொருள் அன்று மலையில் நடந்த பயிற்சி வெறும் பயிற்சி அல்ல, அதையும் தாண்டி ஏதோ ஒரு மறைபொருள் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. அந்த மறைபொருளை சங்கன் அறிந்துவிட்டதால்தான் அவனை கொல்ல முயற்சி நடந்திருக்கிறது. விடியற்காலையில் ஆதவன் தன் முடிவுகளை ஒருங்கமைத்து படைத்தலைவர் மார்த்தாண்டனை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் ஊன்றுமோலின் உதவியுடன் மெல்ல எழுந்தபோது முல்லை ஒரு கிண்ணத்தில் மருந்துடன் வந்தாள். அவள் கண்கள் அவள் இரவு முழுவதும் உறங்கவில்லை என்பதை சொல்லின. சங்கன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டான் ஆதவன். பரவாயில்லை, இடர்நிலையை தாண்டிவிட்டான். ஆனால் இன்னும் முழு நினைவு திரும்பவில்லை என்றாள் அவள் சோர்வான குரலில். பின்னர் அவள் ஆதவனின் கண்களை பார்த்தாள். நீங்கள் ஏதோ கண்டுபிடித்து விட்டீர்கள் போலிருக்கிறதே. உங்கள் கண்கள் நேற்று இரவு போல இல்லை. ஆதவன் புன்னனைத்தான். ஆம், புதிரின் ஒரு சிறு பகுதி விடுபட்டிருக்கிறது. ஆனால் அதை விடுவிக்க எனக்கு படைத்தலைவரின் உதவி தேவை. அவன் மார்த்தாண்டனுக்கு செய்தி அனுப்பி சில மணித்துளிகளில் படைத்தலைவர் மருத்துவச்சாலைக்கு வந்தார். ஆதவன் அவரை ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்று தன் ஐயங்களையும் சங்கன் உளறிய சொற்களையும் அன்று பயிற்சியில் நடந்த நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் விளக்கினான். படைத்தலைவரே, வீரசேகரனும் இளங்கோவும் அன்று பயிற்சியை ஒரு போக்காக பயன்படுத்தி யாரையோ கண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பாண்டிய ஒற்றர்